நான் இல்லாம உங்களால வாழ முடியும். ஆனா சந்தோஷமா வாழ முடியுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது நாமளா அமைச்சுக்கிறது தான் சக்தி. சரி மாமா, என்னை விட்டு போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறேன். ரொம்ப நல்லதா போச்சு. என்னடா எப்போ உங்களை விட்டு போக மாட்டேன், கண்டிப்பா உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்வாளே, இப்ப விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு உங்க சந்தோஷம் தான் மாமா முக்கியம். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அப்பாடா. மாமா வந்து சந்தோஷமா படுத்து தூங்குங்க. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா உடம்புக்கு நல்லதில்ல. வாங்க மாமா. என்ன பெரியன்னு சொல்லிட்டு தோள் மேல சாஞ்சிட்டா? என்னதான் நடக்குதுங்க? இங்க இருந்து போயிடுவோம். அம்மாடி சுபத்ரா, எந்திரிமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா, எனக்கு தூக்கம் வருது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்லு. ஐயோ, சிவாவை பத்தின விஷயம் நாளைக்கு சொல்லவா? என்ன சிவாவை பத்தின விஷயமா? என்னாச்சு? அதானே, பணம்னா போனம் கூட வாய திறக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு சிவா விஷயம்னு சொன்னாலே போதுமே, டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துருவியே. ஏன்னா சிவா தானே உனக்கு பொன் முட்டையிடுற வாத்து. நீ ரொம்ப பேசாம விஷயத்த சொல்லு. சுபத்ரா, நான் சொல்ல போற விஷயம் முதல்ல உனக்கு சந்தோஷத்தையும் அப்புறம் குழப்பத்தையும் கொடுக்கும். அம்மா, எனக்கு குழப்பமா இருக்கும்னு நீ குழப்பி பேசாம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. சுபத்ரா, சிவாவும் சக்தியும் பால்கனில தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலயா? எதை பத்தி? நாளைக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் கவுன்சிலிங் இருக்காம். இத்தனை நாள் நாம எதிர்பார்த்து காத்திருந்த நாள் நாளைக்கு தானா? சந்தோஷமா இருக்குமா? அம்மாடி, அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இதுல என்ன குழப்பம்? சிவாவும் சக்தியும் அந்யோன்யமா பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறத பார்த்தா சிவா சக்திக்கு டைவர்ஸ் கொடுக்கிற ஐடியா இல்லையோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா,
ரெண்டு பேரும் குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிறாங்க. சக்திக்கு ஒரு பிரச்சனைனா அவன் ஓடி போய் காப்பாத்துறான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். பத்தாததுக்கு அந்த பிக்காலி அணுவுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறானா. இதெல்லாத்தையும் பார்த்தா டைவர்ஸ் குடுக்கற மாதிரி தெரியலமா, நமக்கெல்லாம் டிமிக்கி குடுக்கற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்ல சுபத்ரா, இன்னும் கொஞ்சம் போனா இந்த சொத்து முழுக்க அந்த குடும்பத்துக்கே எழுதி வச்சுட்டு இவனும் அந்த குடும்பத்தோட போய் செட்டில் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. அப்படியெல்லாம் நடந்துட்டா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உன்னை மதிக்காம தானேமா இவ்வளவு வேலை செய்யறான். சரி, நான் தெரியாம தாமா கேக்குறேன். அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண போறவ எதுக்காக அவ அந்த லவ்வ ஏத்துக்கிற மாதிரியே நடந்துக்கணும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமேன்னு நினைச்சிருப்பான். சரிம்மா, அப்படியே இருக்கட்டும்மா. பிரிஞ்சு போறவங்க எதுக்கு பாசமா இருக்கணும்? லவ் பேர்ட்ஸ் மாதிரி எதுக்கு சுத்தி சுத்தி வரணும்? அவளுக்கு ஒண்ணுன்னா இவன் எதுக்கு துடிக்கணும்? டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கட்டின பொண்டாட்டிக்கே எதுவும் செய்ய மாட்டானுங்க இந்த காலத்துல. ஆனா இவன் அணுவுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்றான். எதுக்காக அந்த குடும்பத்துக்கு இவன் செய்யணும்? இத பாரு சுபத்ரா, எனக்கு என்னவோ இதெல்லாம் சரின்னு தோணல. உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தான் தோணுது. இப்படியே போனா அந்த சக்திய பிரிய முடியாம உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. சேச்சே, சிவா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. ஆமா, நீதான் அப்படி சொல்ற. எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா. அம்மா மேல இருக்கிற பாசம் பெருசா இல்ல பொண்டாட்டி மேல இருக்கிற காதல் பெருசான்னு பார்த்தா சிவா காதல் தான் பெருசுன்னு பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிருவானோன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. இத பாரு சுபத்ரா, எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சாமர்த்தியமா இருக்க வேண்டியது நீதான். சிவா எக்காரணத்தை கொண்டும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, இப்பவே நான் சிவா கிட்ட பேசுறேன். பாசமா காதலான்னு இப்பவே நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னம்மா இவன் சாமி ரூம்ல என்ன பண்றான்? எனக்கும் அதான் தெரியல. நீ எத்தனை தடவை சாமி கும்பிட்டுட்டு போன்னு சொல்லியிருக்க. அப்பெல்லாம் சாமி கும்பிடுறது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா அவனே சாமி ரூம்ல நின்னுகிட்டு இருக்கான். சுபத்ரா, நான் சொன்னேன்ல, சிவா ரொம்ப மாறிட்டாம்மா. ஆமாமா, இப்பெல்லாம் சிவா இப்படித்தானு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அவன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். அப்பாடா, இப்பவாவது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதே. சரி சரி இரு, என்ன பண்றான்னு பாப்போம். கடவுளே, என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல. எல்லாமே நீதான் நடத்தி வைக்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். ஆனா எனக்கும் சக்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்ச. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் கொடுத்து சக்தியை வெளியே அனுப்பிடலான்னு இருந்தேன். ஆனா எனக்குள்ள சக்தி மேல காதலையும் வர வச்ச. சரி, இனிமேலாவது காதலிச்ச என் மனைவி கூட வாழ்க்கையை நடத்தலான்னு நினைச்சா அதையும் செய்ய விடாம தடுக்கிறேன். நான் என்னதான் பண்றது? ஒரு பக்கம் அம்மாவோட சத்தியம், இன்னொரு பக்கம் சக்தியோட காதல். இதுல நான் எதை செலக்ட் பண்றது? என்னம்மா இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? சிவா இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு இன்னைக்குதாம்மா தெரியும். இரு இரு, அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம். அம்மாவோட பாசத்துக்கும் சக்தியோட காதலுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் சிக்கி தவிக்கிறேன். எனக்கு அம்மாவோட பாசமும் வேணும், சக்தியோட காதலும் வேணும். இப்ப நான் என்னதான் பண்றது? அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி சக்தி கிட்ட என்னோட காதலை சொல்றதா, இல்ல அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சக்தியை நான் டிவோர்ஸ் பண்றதா? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல.
எனக்கு அம்மாவும் வேணும், சக்தியும் வேணும். நீ இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற சோதனை ரொம்ப பெரிய டார்கெட். பாத்தியா சுபத்ரா, அவனுக்கு சக்தி மேல காதல் வந்துருச்சு. அதனாலதான் இப்படி புலம்பி தள்ளுறான். ஆமா. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல கேள்வியை கொடுத்த நீதான் பதிலையும் சொல்லணும். நாளைக்கு டிவோர்ஸ் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் முடிஞ்சா எனக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். அப்புறம் நானும் அவளும் பிரிய வேண்டியதா. உன் விருப்பம் நானும் சக்தியும் பிரியணுங்கிறதா, இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா? எனக்கு அதுக்கான விட தெரியணும். இப்போ விபூதிய ஒரு பேப்பர்ல பொட்டலமாவும் குங்குமத்தை ஒரு பேப்பர்ல பொட்டலமாவும் உன் முன்னாடி நான் போடுறேன். நீ எனக்கு குங்குமம் கொடுத்தா நான் சக்தியை டிவோர்ஸ் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஆனா அதே விபூதியை கொடுத்தா நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதுல எதை கொடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சக்தி பாவம், என்ன கல்யாணம் பண்ணதை தவிர அவ வேற எந்த தப்புமே பண்ணல. என் கூட வாழ்ந்தா சக்தி சந்தோஷமா இருப்பான்னா எனக்கு குங்குமத்தை கொடு. பாத்தியா, சிவா பையன் 2 பொட்டலம் போட போறானம்மா. அதுல அவன் நினைச்ச மாதிரி குங்குமம் மட்டும் வந்துருச்சு. சக்திய நிச்சயமா அவன் டைவர்ஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா காலம் முழுக்க அந்த சக்திக்கு நாம அடிமையா தான் இருக்கணும். இங்க பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாதுமா. நீ ஏதாவது செஞ்சு அந்த சிவா எடுக்கிற பொட்டலத்துல குங்குமம் வராம பண்ணிடுமா. அம்மா, என்னமாச்சு? சொல்லுங்கம்மா, என்னம்மா? ஏம்மா, பார்த்து வந்திருக்க கூடாதம்மா. பார்த்துதான்ப்பா வந்தேன். கால் எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னே தெரியல. நம்ம பொண்ணு நல்லா நடிக்கிறா. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. என்னம்மா? என்னம்மா? என்னம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. எங்கம்மா அடி? இங்கதான்ப்பா, இங்கதான். இங்கன்னா எங்கம்மா? கால்லப்பா, கால்ல. போறேன் போறேன். அப்பா, குங்குமமே வந்துருச்சு. ஐயோ, என்ன அத்தை கீழே விழுந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ம்? அந்த சாமியே உங்களை சேர்க்க நினைச்சாலும் இந்த நாகலட்சுமி உங்களை சேர விட மாட்டா. இரு, இந்த விபூதி பொட்டலத்தை வச்சிடறேன்.
ஏய் கிழவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து என் பொண்ணு ஒத்த வழுக்கி விழுந்துட்டாமா. அதான் சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத்தை வழுக்கி விழுந்துட்டாங்களா? ஆமாமா. சரி, சாமி கும்பிட்டு விபூதி எடுத்துட்டு போலான்னு தானே வந்த. விபூதி எங்க? அது வந்து இதுக்குதான் சக்தி வேணுங்கிறது. நான் சாமி கும்பிடுற பதட்டத்துல விபூதி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா என்ன முடியலப்பா. அம்மா இதோ பாத்தியா, விபூதி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. நீதான் பொண்ணை அத்தை, காப்பாத்த. என்னத்த அடிபட்டுருச்சா? இது சக்தி சத பிறண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவால எந்திரிக்கவே முடியல. வலி ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க. வலி அதிகமா இருக்குன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். அதுவும் சரிதாம்மா. அம்மா நீங்க நடக்க வேண்டாம், நான் சுந்தர கூட்டிட்டு வரேன். 2 பேரும் தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாப்பா. சும்மா சின்ன சுளுக்கா தான் இருக்கும். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். கையப்படி, நான் கொஞ்சம் எந்திரிச்சு பாக்குறேன். பாத்து பாத்து பாத்துமா. பரவாயில்லப்பா, இப்ப எந்திரிக்க முடியுது. அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா, அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? இல்ல சிவா, நீ இப்ப காலை நீவி விட்டல, அதுலயே கொஞ்சம் வலி குறைஞ்சிருச்சுப்பா. அம்மா இருந்தாலும் ஒரு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். அதான் பரவாயில்ல விடுன்னு சொல்றாளேப்பா. ரொம்ப வலியா இருந்தா பாத்துக்கலாம். இந்த நேரத்துல போனா டியூட்டி டாக்டர் தான் இருப்பாங்க. அவங்க சரியா கூட கவனிக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் போய் படுங்க. என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்ல சிவா, நீ போப்பா. சரிம்மா. என்ன மாமா, வாங்க போய் தூங்கலாம். இல்ல நீ போ, நான் பின்னாடியே வரேன். ஏன் மாமா, ஏதாவது வேலை இருக்கா? இல்ல வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல. நீ போ, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா உடம்பு தான் கெட்டு போகும். சரி, நீயும் உடம்பை கெடுத்துக்காம போய் தூங்கு, நான் வரேன். ம். பாத்தியாமா, செல்ல புள்ள முகம் வாடி போச்சு. சுபத்ரா, ஒரு விஷயம் கவனிச்சியா? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்து அது கிடைக்கலன்னா தான் மனசு கஷ்டப்படும். சிவா கஷ்டத்தோட போறான்னா
அவன் மனசுல சக்தி மேல லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். சக்திய டைவர்ஸ் பண்ண மனசு இல்லாம தானே வருத்தத்தோட போறான். என்னதான் சாமி சொன்னாலும் மனுஷ மனசு திடீர்னு மாறிடும். சிவா டைவர்ஸ் பண்ற வரைக்கும் எதுவுமே உறுதி இல்ல, தெரிஞ்சுக்கோ. ஆமாமா, இனிமேதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எப்படியாவது சிவா சக்தியை டிவோர்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி அனுஷ்காக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி அனுஷ்கா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி நான் சாகுற வரைக்கும் கோடீஸ்வரியாவே வாழ முடியும். அதுக்கப்புறம் யாராலையும் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. சரியா சொன்ன சுபத்ரா.